ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இவ்வளோ நாளாக நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அரப்பு மரம் எங்கள் ஊர் சைடில் நிறைய இருக்குது, காடு மாதிரி இருக்குது, நிறைய கண்டுபிடிச்சிட்டோம். அது நாங்கள் இன்னொரு மரத்தையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அதை காயை காட்டுறேன் பாருங்கள். அரப்பு பொடி வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா மற்ற மரத்தை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழே இப்போ அந்த தண்டு இருக்குதுல்ல, இந்த காமிக்கிறேன், அது வந்து கருப்பு கலரில் இருக்குது. மற்ற மரம்லாம் கொஞ்சம் பச்சை கலரில் நல்லா தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரு மாதமாக தேடிட்டுருக்கேன் நான் இந்த மரத்தை. தேடி தேடி கண்டுபிடிக்கவும் தான் எனக்கு இது தெரியுது, இந்த வித்தியாசம் தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த காய் வந்து பட்டை பட்டையாக இருக்குது. விதை போட்டால் வருமா என்னன்னு தெரியல. வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த காய் வேணுன்னாலும் இலை வேணுன்னாலும் கேளுங்க, நான் தரேன். இந்த காய் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னென்னா, அவுரி விதை வந்து 5 கிலோ 6 கிலோலாம் கேட்குறீங்க. அந்த விதை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 50 கிராம் 100 கிராம்னா என்னால் ரெடி பண்ண முடியும். 5 கிலோ 6 கிலோ கேட்குறாங்க. என்னால் அது கொஞ்சம் தேடி எடுக்கணுன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் சுற்றணும். நான் சுற்றினா தான் அது எடுக்க முடியும். இலைனா கிடைக்கும், விதை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன், கொஞ்சம் தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்னடா இவங்க வீடியோ போடுறாங்க, கேட்டால் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்கன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. நான் இலைனா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். விதை வந்து ரொம்ப கஷ்டம், 5 கிலோலாம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அது வெயிட்லெஸ். அதனால தான் சொல்கிறேன் நான். 50 கிராம் 100 கிராம்னால் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். விதை காய வச்சு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இதுதான் அந்த மரம். அரப்பு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். தேங்க்யூ.